அதாவதுமா இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்தது கள்ளச்சாராய சாவு கிடையாது. இந்த மாவட்டத்தில் நடந்தது கொலை, படுகொலை, கொலை செஞ்சிருக்காங்க. இந்த தொகுதி எம்எல்ஏவும் சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏ 2 எம்எல்ஏவும் சேர்ந்து இவங்களை கொலை செஞ்சிருக்கிறாங்க. அதற்கு நான் தான் தட்டி கேட்ட என்ன என் மேல அவதூறு வழக்கு போடுவேன்னு மிரட்டினாங்க. டேய், எந்த வழக்குனா போடுறா, நான் பாத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேங்க. வேற எவனா பயப்படுவானுங்க, நான் பயப்பட மாட்டேன். ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? நான் அவனுக்கு மேல வழக்கு போட்டேன். சிபிஐ விசாரணை வேணும்னு வழக்கறிஞர் பாலு வச்சு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நான் வழக்கு போட்டேன். உடனடியாக சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி அதை ஏற்றுக்கொண்டு இங்க இருக்கின்ற வசந்தம் கார்த்தி, அங்க இருக்கின்ற சங்கராபுரம் உதயசூரியன் மீது, இந்த சம்பவத்தை மீது, கள்ளச்சாராய சாவுகள் மீது சிபிஐ வழக்கை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இவர்கள் விடுவாங்களா? உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றம் போயிட்டு அங்க உச்சநீதிமன்றத்தில் இவங்களுடைய மேல்முறையீடு டிஸ்மிஸ். அவ்வளவுதான் நான் சொன்ன. இப்போ இவங்க மேல இப்ப சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 2 மாசத்துல இவங்க ஜெயிலுக்கு போக போறானுங்க. அத நீங்க நினைச்சு பாருங்க. உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க. நான் திமுக சொல்றேன், திமுக காரங்களே, உங்க வாக்க வீணாக்காதீங்க. ஏன்னா இந்த ஜெயிலுக்கு போக போற 2 மாசத்துல சிபிஐ விசாரணை. கள்ளச்சாராயம் வித்தது இவங்க தான் தெளிவா தெரிஞ்சு போச்சு. இந்த இத்தனை பேரு கொலை செஞ்சிருக்கிறாங்க, 67 பேரை கொலை செஞ்சிருக்கிறாங்க. அது தெளிவா தெரிஞ்சு போச்சு. அதனால இவங்க ஜெயிலுக்கு போறது உறுதி. அதனால திமுக காரங்களே, உங்க வாக்கை போட்டு வீணாக்காதீங்க. எங்க செவியனுக்கு உங்க வாக்க போடுங்க.